ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீன் கலர் சாரீ வித் பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ரெட் கலர் ஷேடில் வர மாதிரி இருக்குது. லைட்டர் ஷேட் தான். அண்ட் சாரீ ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலரில் ஜரி ஒர்க் வந்து சில்வர் மிக்சடாக இருக்குது. அண்ட் கீழே பார்டர்ஸில் வந்து கோல்டன் மிக்சடாக ஜரி ஒர்க் இருக்குது. ஒன் சைடில் வந்து இந்த மாதிரி லென்த்தி பார்டர்ஸும் அனதர் சைடில் வந்து கொஞ்சம் சின்ன பார்டர்ஸும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்னில் ஜரி ஒர்க் இருக்குது. அண்ட் சாரியோட ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி க்ரீன் வித் சில்வரில் செக்டு பேட்டர்ன் வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா சாரீ ஃபுல்லாக ஃப்ளோரல் பேட்டர்னும் முந்தானியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டாக ஜரி ஒர்க் சில்வர் மிக்சடாக வர மாதிரி இருக்குது. தென் இதோட ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். பேக் நெக் வந்து போட் நெக் தான். போட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் டிசைனர் நெக் கொடுத்துருக்கேன். வி ஷேப்புமே ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் கொஞ்சம் கர்வியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். போட் நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து இந்த ப்ளவுஸுக்குள்ளே மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். இதில் வந்து வித்து வந்து 8 inches ஓப்பனிங் ஏரியாவும் நெக்கோட டெப்த்து வந்து 9 inches எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். போட் நெக் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளவுஸோட பேக்கில் இந்த வி ஷேப்பில் வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சாரியோட பார்டர்ஸில் இருந்துச்சுல்ல பேஸ்டல் ரெட் கலர், சேம் அதே கலரில் நெட் கிளாத் கிடச்சிது. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் யூஸ் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். பட் இந்த கலரில் எனக்கு மெட்டீரியல்ஸ் ரொம்ப கிடைக்கல. ஸோ நெட் கிளாத் யூஸ் பண்ணுறப்போ சாரிக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நார்மலாக எப்போவுமே நெட் கிளாத் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கு இல்லாமல் நெட் கிளாத்தை வந்து சிங்கிளாக வச்சு பின் பண்ணி வச்சுட்டு தென் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் கொடுத்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணி நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறப்போ கொஞ்சம் நிறைய பின்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சுருக்கோ எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். கட் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் அண்டு க்ரீன் கலர் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா சீக்வன்ஸும் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். தென் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் சக்ரி அண்ட் சக்ரியில் வைக்கிற ஜர்கான் ஸ்டோன்ஸு, தென் பேர்ல் ஒயிட்டில் ரவுண்ட் பீட்ஸ், அப்புறமா ஜர்தோசி சில்வர் கலர் அண்டு அதே ஷேடில் ரெட் கலரில் சீக்வன்ஸும் கொஞ்சம் சில்க் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். மெட்டீரியல்ஸும் எல்லாமே சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்தாச்சு. தென் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு யூ ஷேப் நெக் வரும்ல போட் நெக்கு, அந்த நெக்கில் ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் ஒர்க் தான். பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. சிங்கிள் கோல்டன் கலர் கட் பீட் வித் க்ரீன் கலர் சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி 3 லைன்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பேஸிங் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பீட்ஸ்க்கும் மிடில் ஒரு சக்கரி வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸிங் இருந்தால் போதும். அந்தளவுக்கு நெருக்கமாக பண்ணுறப்ப தான் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ப்ளெயின் சக்கரி வச்சு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சேம் இதே மாதிரி இந்த போட் நெக்கோட ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த வி ஷேப்புக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த வி ஷேப்பில் வந்து இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 inches கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதிலெல்லாம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதிலெல்லாம் ஃப்ளார்ஸ் போடுறதுக்காக நம்பர் 4 பேர்ல் பீடும் டிப்பில் வந்து அந்த ரெட் கலரில் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 பீட்ஸ் வச்சாலே போதும், ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஃபைனலாக சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் கொடுக்குறேன். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் வச்சு லைன்ஸ் கொடுக்குறேன். இந்த லைன் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு மேலேயே கொடுத்தோம் அப்படின்னா
நெட் கிளாத் அட்டாச் பண்ணால் ஸ்டிச்சஸே தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், பட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் லீவ்ஸ் போடுறதுக்காக க்ரீன் கலர் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். லீவ்ஸ் வந்து குட்டியாக தான் போடுறேன். ஸோ 2 லைன்ஸ் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு லீவ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அந்த 2 இன்ச்சு மெஷர்மெண்ட்ஸ்குள்ளே நமக்கு 3 லீவ்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் லீஃப் போடுறதுக்காக சில்வர் கலரில் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீசஸோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்தளவு லென்த்தியான ஜர்தோசி பீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் 24 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மிடில் வந்து ஒரு 1/2 இன்ச் லென்த்தில் ஒரு ஜர்தோசி பீஸ் கொடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல அந்த லூப்லேயுமே ஒரு சின்ன லாக்கிங் ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பீட் லீஃபுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸில் எல்லாமே இந்த ஜர்தோசி லீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப மைல்டாக இருந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ சாரியில் இருந்த பார்டர்ஸ் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு இருக்கிற கேப்பெல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெட் கலருமே கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ப்ளவுஸை. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அவுட்லுக் காமிக்கிறேன். இனிமேல் பேக் நெக் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த நெட் கிளாத்லேயுமே எம்டியாக விடாமல் இந்த மாதிரி சக்கரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் ஸ்லீவோட எண்டிங்கில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வி ஷேப் வர மாதிரி கொடுத்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம பேக் நெக்கில் கொடுத்தோம்ல சேம் ஒர்க் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். புட்டாஸ் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போட்டோம்ல அந்த ஃப்ளார்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைனில் இருந்து சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் பார்டர்ஸில் இருந்த சேம் கலரில் நெட் கிளாத் கொடுத்துருக்கிறதுனால ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவே க்ரீன் கலர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மைல்டாக ஒர்க் இருந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம நெட் கிளாத் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ப்ளவுஸில் ஒர்க் கம்மியாக இருந்தாலும் வியர் பண்ணுறப்போ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.